வந்து நானும் ஒரு நம்பர். அதனால இந்த உணவு வச்சு ஆள் சரியாக கொடுக்குறேன். இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கவங்க வந்து ஆளுக்கு வந்து பணம் கொடுத்து சாப்பாடு பணம் திருமணம் அதாவது ஃபேமிலியே டிவி சார் அவங்க மட்டும் எக்ஸ்ட்ரா. நான் உங்கள் சிவா. நம்ம சிவா ரொட்டியில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடித்தமான ஒரு கண்டென்ட்டுங்க. அதாவது சமையல் கலைஞர் ஒருவரை நம்ம இன்றைக்கி பேட்டி காண போகிறோம். ஸோ அவரை பற்றி நம்ம இன்றைக்கி ஒரு அரிய தகவல்களை நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். சுவைக்க தகுந்த பிரியாணி ஒன்று வந்து குக் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஆர்டரை வந்துட்டு. ஸோ அவர்கிட்ட சில வார்த்தைகள் கேட்போம். என்னென்ன சமையல் ஆட் பண்ணுறாரு, எத்தனை வருஷமாக பண்ணுறாருங்கிறத நம்ம கேட்டுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஆனால் உங்கள் பேருங்க? செல்வராஜ். நீங்கள் என்ன கேட்டரிங் சர்வீஸ் நடக்குறீங்க? எம்எஸ் கேட்டரிங். சரி, இது எங்கே அமைஞ்சிருக்கு? இது வந்து காரம். நீங்கள் என்னென்ன மாதிரியான சமையல் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்க? எல்லாமே எல்லாமே இப்போ நீங்கள் வந்து என்ன சமையல் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? நான்வெஜ்ஜில் என்னதுங்க? நான்வெஜ்ஜில் வந்து மட்டன் பிரியாணி. என்னென்ன ஏரியாவில் ஆர்டர் வருதுங்க உங்களுக்கு? எனக்கு எல்லா ஏரியாவிலும் நீங்கள் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இந்த ஆர்டர் வந்துட்டுங்க எப்படிங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு? ஆமாம், ஒரு நாளைக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அவங்க கல்யாணம் வரணும். அதான் 2 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதம் வெஜ்ஜும் சமைப்பீங்க, நான்வெஜ். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண விழாக்கள்னா என்னென்ன மாதிரியான ஃபுட்டு வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க? இப்போ நான்வெஜ் ஐட்டத்துலாம் நிறைய ஐட்டங்கள் நான்வெஜ் கேட்பாங்க. எத்தனை நாளைக்கு இங்கே நான்வெஜ்ஜில் கேட்டாங்கன்னா பிரியாணி, சிக்கன் கிரேவி, மட்டன் சுக்கா, மட்டன் வறுவல், மீன் அதெல்லாமே எல்லாம் சுவையான தரத்துடன் சுவையான வேலையில் கொடுத்துருக்காங்க. வெஜ்ஜில் என்ன? வெஜ்ஜில் வந்து ஒரு 100 ஐட்டம். அது என்ன ஐட்டம் வெளியே அந்த ஐட்டம் அதில் என்னென்ன வகை இருக்குது அதை பற்றி கொஞ்சம் அது வெளியே வந்துன்னா என்னோட பேக்கேஜ் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் உங்கள் சமையல் லிஸ்ட்டு வந்து என்னென்ன? அதாவது தோசை வேணும்னு பார்த்தா ஒரு 20 தோசை, 20 தோசை. சரி. இட்லி வேணும் ஒரு 20 இட்லி இருக்குங்களா? பொங்கல் வேணும் 10 பொங்கல். பிரியாணி வகையில் ஒரு 10 வகை இருக்குங்களா? அதுபோல் சாம்பார் வகையில் 5-6 வகை சாம்பார். சரி. ரசம் வகையில் 10 வகை ரசம். அப்புறம் கூட்டுகளில் வந்து நிறையா வகை கூட்டு பார்க்கலாம். அதே மாதிரி பொரியல், அது மாதிரி கட்லெட்டு, இது மாதிரி ஐட்டம் நிறைய இருக்கும். அதே போல் வந்து பாயாசம் வகை பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 வகை பாயாசம். 20 வகை கொடுக்கலாம். அதில் என்னென்ன வகைகள் இருக்குங்க? அதில் எனக்கு இப்போ நம்ம செஞ்சுருக்கனால நம்ம டக்குன்னு சொல்ல முடியும். அது நிறைய வகைகள் நிறைய இருக்கும். அவங்களுக்கு என்ன பிடிச்சி நம்ம கேட்டரிங்கில் வந்து நம்ம கேட்டரிங் கொடுத்துட்டு அது என்ன தேவையோ அந்த வரை சமைச்சிடுவோம். இப்போ நீங்கள் வந்து சமையல் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மண்டபமும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. அது எப்படிங்க அவசியம் சொல்லுங்கள்?
இது மண்டபம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 300 பேர் இருந்தாங்கன்னா ஆள் ஃப்ரீயாக கொடுக்கும். ஒரு டிஃபன் ஐட்டம்னா ஒரு 300 ரூபா வாங்குறோம். சாப்பாடு வகைன்னா 200 வாங்குறோம். அதை விட கொஞ்சம் கிராண்டாக போகுமா, அப்போ அதுக்கு தகுந்த ஒரு 350 ரூபா இந்த மாதிரி போகும். அதாவது உங்களுக்கு ஹால் வந்துட்டு நீங்கள் இலவசம்னு சொல்கிறீங்க. எத்தனை சாப்பாடு வந்து அவங்க ஆர்டர் பண்ணால் ஹால் வந்து இலவசம்? 300 சாப்பாடு. 300 சாப்பாடு. 300 சாப்பாடுங்க. அதில் வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி. அது இப்போ வெஜ்ஜுனா ஒரு ஒரு 250 300 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதே நான்வெஜ்ஜுனா 650 வரைக்கும். அந்த 650 வரைக்கும் மட்டன் பிரியாணி, மட்டன் வறுவல், சிக்கன் கிரேவி, முட்டை, மீன், இத்தனை வகை ஒயிட் ரைஸ், ரசம், ஒரு சாப்பாடு, கிழங்கு பிரியாணி, அது ஒரு பொரியல், ஒரு சாம்பார், எல்லாமே ஒரு ஹால் வந்து நமக்கு இலவசமாகவே இலவசமாக கொடுக்குது. இது எப்படி இந்த ஹால் இலவசங்கிற அந்த ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு எப்படி இருந்து தோணுச்சு? இது நம்மளுக்கு வந்து என்னென்னா, கிட்டத்தட்ட நம்மளோட கேட்ரிங் வந்து ஒரு 30 வருஷமாக இருக்குது. பத்தம்பலத்தில் என்னோட வீடு 50 கிலோமீட்டர். இது எங்களோட சமுதாயத்துக்கு நாய்க்குமார்கள் சேர்ந்து. இதில் வந்து நானும் ஒரு நம்பர். அதனால் இங்கே கொண்டு வந்து வச்சு ஆள் தெரியாது. இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கும்போது ஆளுக்கு வந்து பணம் கொடுத்து சாப்பாடு பணம் கொடுத்து திருமணம் பண்ணாது. கரண்ட்லி டிவி சார் அது மட்டும் எக்ஸ்ட்ரா அது போக பேக்கில் போட்டு அது நார்மலாக மற்ற மண்டபங்கள் அணுகுனா அவங்க ஹாலுக்கு வந்து அவங்க தனியாக இந்த மாதிரி ஹாலாக இருந்தால் 10-20,000 ரூபா, ஃபைனல் ஒரு 10,000 ரூபா கேட்பாங்க. அதுபோல் கரண்ட் பில்லு சார்ஜ் அப்படி இருக்கும் ஒரு 25,000 ரூபா வந்து 30,000 ரூபா. நம்மளுக்கு வந்து மொத்தமாக வந்து 12,000 ரூபா கரண்ட் பில்லு, கிளீனிங் சார்ஜ் இதெல்லாம். சரி. அது போக பேக்கில் போட்டு ஒரு 10-12 ரூபா இவ்வளோ தான். அது வர்றாங்க, சாப்பிட்றாங்க, போடுறாங்க. வெளியே அவுட்லாம் வாழ மரம் அடிக்க பாதி சரிங்கண்ணா. இப்போ நீங்கள் நிறைய தகவல்களை எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் வேணும், நாங்கள் வந்து சாப்பாடு ஆர்டர் இருக்கோம், மண்டபமும் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு தொடர்பு பண்ணணும். உங்களுடைய தொடர்பு என்ன சொல்லுங்கள்? உங்களோட ஃபோன் நம்பர் 432 52 513 காரமடை மகாத்மா இதெல்லாம் வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது ஆர்டர் எதாவது கொடுக்கணும்னா முன்னாடியே உங்களுக்கு தொடர்பு வந்து ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னால் ஆர்டர் கொடுப்போம். அப்போ நீங்கள் வந்து ஏற்பாடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா கேட்ரிங் சர்வீஸ் நடத்தக்கூடிய எம்எஸ் கேட்ரிங் செல்வராஜ் அண்ணாவுடைய கான்டாக்ட் நம்பரு, அவங்களுடைய இடம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற 2 டேட்டாவும் இந்த விசிட்டிங் கார்டில் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க நிச்சயமாக ஏன்னா ஹால் இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் சொன்னார். அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வந்து அந்த ஹாலுக்காக ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஒரு கல்யாணம்னா நம்ம எப்படி நம்ம வந்து ஹாலை அணுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது அவர் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுடைய எத்தனையோ பேருக்கு நீங்கள் வந்து அன்னம் வந்து கொடுக்குறதுங்கிறது சாதாரண விஷயம், உணவு கொடுக்குறது. இத்தனை பேருக்கு நீங்கள் வந்து உணவு கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய 5000 பேர் 10,000 பேர் வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். சாப்பாடு பண்ணியிருக்கீங்க. அப்போ எவ்வளோ பெரிய கிராண்டாக இருந்தாலும் செஞ்சிடலாம். எந்த மண்டலம் எந்த ஆளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே சகரிங் வந்து லேடிஸில் வந்து மாஸ்டர் 7 பேர் இருக்கிறாங்க, சகரிங் 3 பேர் இருக்கிறாங்க, அதுபோல் லேடிஸ் 40 பேர் இருக்கிறாங்க. ஒரு கீழே பணிபுரியக்கூடிய எத்தனை பேர் உங்களுடைய ஸ்தாபனம் வந்து விரிவடைஞ்சு நீங்கள் மேலும் மேலும் வளர சேனல் சப்போர்ட். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த பதிவில் நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.